அனைவருக்கும் வணக்கம். வீக்லி லெவல் அனலைஸ்ல வீக்லி லெவல்ஸ் எப்படி என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி தெரிந்தால் பயன்படுத்திக்கோங்க, இல்லை உங்க டெக்னிக் கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா இதை தவிர்த்துடுங்க. ஏன்னா யூடியூப்ல யாரு கொடுக்கறது எதையுமே நம்ம நம்பக்கூடாது. யார் எது சொன்னாலும் கால்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னாலோ எது பண்ணாலும் நம்பக்கூடாது. நம்ம அதை பற்றி படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் அது வர்த்தகம் செய்யணும். இல்லையா இந்த பக்கமே நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய தியை. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே மேக்ஸ் அடிப்படையில் தான் இருக்கும். நம்ம ஆப்ஷன் பையிங்னு ஒரு இது இருக்கும். ஆப்ஷனுக்கு நான் டெய்லி இன்ட்ராடே லெவல்ஸ் போடுவேன், கரெக்டுங்களா? ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி அது இன்ட்ராடேவோட முடிஞ்சிடும். ஆனா இந்த பொசிஷனல்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு. வீக்லியில எப்படி ஒரு இதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்றது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா வீக்லியில ஒரு ஸ்விங் எஜ்ஜிங்கோட தான் நீங்க வர்த்தகம் பண்ண முடியும். அது மந்த்லிலையும் ஒரு எஜ்ஜிங்கோட தான் வர்த்தகம் பண்ண முடியும். இயர்லியில தான் ஸ்விங். அதே மந்த்லியில ஈக்விட்டியில வர்த்தகம் பண்ண முடியும், கரெக்டுங்களா? அப்போ ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு இண்டெக்ஸை எப்படி அனலைஸ் பண்ணணும், அதை எந்த டேட்ல ரிவர்சல் ஆகும், எல்லாம் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் படிக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு தான் வர்த்தகம் பண்ணணும். மொத்தமா ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து போடுறாங்க அப்படி கிடையாது. எல்லாமே ஒரு கணக்கு தாங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் தான் என்னுடையது. பொசிஷனலா இருந்தாலும் சரி, இன்ட்ராடே இருந்தாலும் சரி. அப்போ நான் இந்த பொசிஷனல் லெவல், இந்த வீக்லி லெவல் கொடுக்குறேன்னா இதுல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இயர்லி லெவல் தான் பவர்ஃபுல் ஆனவர், அதுக்கு அடுத்தபடியா மந்த்லி லெவல் பவர்ஃபுல் ஆனவர், அதுக்கப்புறம் தான் வீக்லி லெவல் பவர்ஃபுல் ஆனவர், அதுக்கப்புறம் தான் இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாம். இன்ட்ராடேக்கும் போடுற கால்குலேஷனுக்கும் இந்த பொசிஷனல் கால்குலேஷனுக்கும் டோட்டலி சம்பந்தமே இருக்காது. எந்த இதுவுமே இருக்காது. அதுக்கும் இதுக்கும் ஒரு இதுவே இருக்காது, தொடர்பே இருக்காது. ஓகேங்களா? அப்போ நான் இந்த லெவல் கொடுக்குறேன்னா இதை எட்ஜிங்கோட மட்டும் தான் பயன்படுத்தணும். இதை வச்சு ஆப்ஷன் பைக்கெல்லாம் பண்ணக்கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த வீக் நிஃப்டி, இந்த வீக் 23rd பட்ஜெட் இருக்கு, இந்திய யூனியன் பட்ஜெட் இருக்கு இந்தியாவில். ஓகேங்களா? அப்போ அதை கேட்டா கூட ரியாக்ட் ஆகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த வீக்லி லெவல்ஸ் வியாழக்கிழமை வரைக்கும் இந்த லெவலுக்குள்ளதான் அது ட்ரேட் ஆகி இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு டைரக்ஷன் எடுக்க போகுது. ஓகேங்களா? அதை நீங்க பாத்துக்கோங்க. இன்ட்ராடேங்கிறது வேற. இன்ட்ராடேல என்ன லெவல் போடுறோமோ அது அப்படி அதுபடிதான் நடக்கும். அது என்ன நியூஸ் வரட்டும், எது வரட்டுங்க, அது அதனுடைய கால்குலேஷன் படி தான் இயக்கும். அப்போ மேக்ஸ்ங்கிறது தான் மார்க்கெட். இந்த வீக் நிஃப்டி 24,968 போன செல்லு, 25,072 ஸ்டாப் லாஸ். டே கண்டக்ட் க்ளோசிங் பேசிஸ் ஆர் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ்ங்கிறது வச்சுட்டு மேலே விடும், அதுக்கப்புறம் கீழே கூட வரலாம். அது யுவர் சாய்ஸ். அடுத்தது 24,128 வந்தா பை, 24,028 ஸ்டாப் லாஸ். டே கண்ட்ரி க்ளோசிங் பேஸ் தான். அது எட்ஜிங். அதனால தான் அவ்வளோ பாயிண்ட் நம்ம கொடுக்க முடியாது. டே கண்ட்ரில பெருசாக கீழே கொண்டு போய் க்ளோஸ் வச்சிட்டாங்கன்னா பெருசாக லாஸ் இருக்கணும். நம்ம எட்ஜிங்கோட தான் எடுக்கிறோம். இது நிஃப்டிக்கு. ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 53,468 இருந்து 53,768 போனா செல். இந்த இடத்துல போனா இங்க போய் நின்று இந்த ஜோன்ல எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும். இதற்கு 768 இருந்து 150 பாயிண்ட் வச்சுக்கோங்க ஸ்டாப் லாஸ். டே கண்ட்ரி க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ் 150 புள்ளிகள். அங்க இருந்து தான் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகலாம். அப்படி இல்லை கீழே வருது அப்படின்னா 51,252 இருந்து 51,512 பை ஆகிறதுக்கான வாய்ப்பு. எட்ஜிங்கோட எடுங்க. எட்ஜிங் இல்லாம வர்த்தகம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது அந்த வார எக்ஸ்பைரி. இப்போ எக்ஸ்பைரி மீன்ஸ் இப்போ புதன்கிழமை எக்ஸ்பைரி நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டி. அன்னைக்கு கூட அது முடிஞ்சு போயிடும் இதனுடைய மதிப்பு. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை இது நமக்கு வெள்ளிக்கிழமை வேற லெவல்ஸ் வந்துடும். நான் டைம் இல்லாதனால நான் எடுத்து இப்போ போடுறேன், எனக்கு நேரமின்மை காரணமா. அதனால இல்லைன்னா நான் அன்னைக்கே எடுத்து போட்டிருப்பேன். ஓகேங்களா? அதுக்கு ஏற்றப்போல் உங்களுடைய வர்த்தகத்தை சரியா இருக்கா என்னன்னு பார்த்து நம்மளுடைய லெவல்ஸ் உங்களுக்கு பயன்படுத்தினா பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம், வாங்க.